ஏற்பட்ட பெரிய புயலின் காரணமாக பல வீடுகள் சேதமடைந்திருப்பதை காணப்படுகிறது. இது இந்த மாதாவையில் முறிஞ்ச மரங்கள் எல்லாம் டேமேஜ் எல்லாம் எடுத்துச்சு. அதுக்கு இந்த சிலையில் முறிஞ்சோன்னா வந்து பறந்து வந்திருக்கு. 47 வீடு வேறு சேதம், கோயில் முற்றாக சேதம், ஒரு படகு ஆட்களுக்கு 3 பேர் காயம், ஒரு ஆளுக்கு 7 தையல் போட்டுருக்கு. யூஎஸ் வெல்கம் பேக் டு சேனல் பிரான்படியாக நாங்கள் பண்ணிக்கக்கூடிய இடம் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குருநகரில் தண்ணி டேங்கடியில் வந்துட்டு நிற்கிறோம். இங்கே வந்து விஷயம் சொன்னால் இங்கே வந்துட்டு இன்றைக்கு ஒரு மினி சூறாவளி வந்திருக்கான். மினி சூறாவளி விடிய வந்துட்டு இன்றைக்கு சரியாக 19ஆம் தேதி விடிய ஒரு மினி சூறாவளி வந்திருக்கு. ஸோ அந்த மினி சூறாவளி வந்து பார்த்தோம்னா இங்கே 47 வீடுகள், அதை விட வந்துட்டு 3 பேருக்கு காயம், மற்ற ஒரு சேச்சு, மற்ற படகு நிறைய சேதம் ஏற்படுத்திட்டான். ஸோ அதை வேறு நான் காலையில் பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். இந்த இடம் தான் வந்து பார்த்தோம்னா குருநகரில் தண்ணி டேங்கடி, அதில் வந்து பார்த்தோம்னா சரியாக குலவிளக்கி மாதா கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே தான் அந்த டேமேஜ் வந்தேன்னு சொல்லிக்கணும். சரி இதில் போயிட்டு இருக்கா பார்ப்போம் இருக்க என்ன டேமேஜ்னு சொல்லி. ஏன்னா நான் கூரியல் டேமேஜ் ஒன்றா கூரியல் டேமேஜா அண்டை சீட்டும் போயிருக்கேனே. பார்த்தோன்னா மாதாவுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த அண்டை சீட் எல்லாம் வந்துட்டு உடஞ்சிருக்கு. அண்டை சீட் போயிருக்கோன்னா மேலுக்கும் உடஞ்சி வந்திருக்கேன். முழு சீட்டும் போட்டு தானே. சரி. அதான் இங்கே பக்கம் முழு சீட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. அதே மாதிரி எத்தனை சீட்டை நான் இங்கே மொத்தமாக போயிருக்கு? 75 சீட்டு. ஓ இனி இல்லை வாசியாலும் சேர்த்து கோயிலோட சேர்த்து. மஞ்சள் இந்த போட்டு தான் தாண்டது இன்ஜினோட. இந்த போட்டு தான் தாண்டது. அந்த அதை தாண்ட கிடக்கு. என்னத்தை சொல்கிறது? இப்போ வந்து பார்த்தா இந்த டேமேஜ் ஆன அந்த போட்டில் அதையும் இப்போ பார்த்தா கட்டி இழுத்து கரைக்கு கொண்டு போய் ஒரு என்னென்னு சொல்லுவார், திடீரென்னு வந்து ஒரு இது ஒன்றுமே செய்ய முடியாது. இது கடவுள் எங்களுக்கு சோதனை தந்த மாதிரி தந்து விட்டுருக்கு. மாதா எங்களை காப்பாற்றிட்டா. மாதா காப்பாற்றிட்டா. இன்றைக்கு இந்த குருநகர் பிரதேசத்தில் J68 கிராம சேவை பிரிவுக்குரிய பிரதேசத்தில் இன்றைக்கு காலையில் ஏற்பட்ட பெரிய புயலின் காரணமாக பல வீடுகள் சேதமடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக நான் உடனடியாக எனக்கு காலையில் தகவல் வந்தவுடனே ஜிஏயோடு நாங்கள் பேசினோம், டிஎஸோடு பேசினோம். அதே போன்று அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தோடு நான் கதைச்சேன், பணிப்பாளோடு கதைச்சேன். இப்போ அவர்கள் உடனடியான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முயற்சி. இப்போ அந்த முயற்சியின் நிமித்தமாக நான் இடத்துக்கு வருகை தந்து நேரடியாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அல்லது முடியுமான நிவாரணத்தையாவது கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதை உடனடியாக செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். இப்போ தற்காலிகமாக இப்போ தரப்பளப்பேதம் கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதுதான் தற்காலிகமாக இப்பொழுது டிஎஸோடு பேசிக்கொண்டிருக்கிறோம், ஜியும் பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு, வீடுகளுக்கு தற்காலிகமான தரப்பாளர்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுப்பதற்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதையும் கட்டாயம் செய்யும். முதல்ல நீங்கள் பார்த்துருக்கோம். இப்போ எல்லாம் மாதாவே வெளிப்பக்கம் வந்து பார்த்தோன்னே இப்போ வந்து அந்த சீட்லாம் வந்து பூட்டி கொண்டு நிற்கணும். இப்போ அந்த உடனே வந்துட்டு இந்த கோயிலுமே வச்சிருக்கல, அது 2 தாள் தண்ணி கொண்டு நிற்கணும். மற்ற இங்கே பார்க்க இந்த ரோட் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இந்த சீட்டுகள் நொறுங்கி போன சீட்டுகள்லாம் கிடக்கு. இங்கே 2 பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுகளையும் சீட்டுகளாக தான் கிடக்கு. 2 பக்கம் இந்த நொறுங்கி வச்சு அள்ளி கொட்டி வச்சிருக்கணும். இதை விட வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு இங்கே பக்கம் இந்த சீட்டுகள்லாம் கிடக்கு. அப்படியே இவ்வளோ சொல்லிக்கிறேன்னு சொன்னால் தங்களுக்கு இப்போ மாதா தான் காப்பாற்றிருக்கிறான்னு சொல்லி
எந்த இடமாண்ணா சரியா இப்போ நான் நினைக்கிறது? இது பழையவிலைக்கு மாதா கோயில். கோயில் குருநகரில். குருநகர். இப்போ தண்ணி டேங்க். இப்போ நான் விரைக விஷயம்னு சொன்னவே இப்படி காற்றடிச்சே தண்ணின்னு சொல்லி இப்போ காற்றுன்னு சொல்லி இந்த விடிய அந்த மழையோட பெஞ்சு அந்த காற்று மழைக்கு பிறகு வந்த காற்று. பிறகு மழை விட்ட உடனே வந்தது. அந்த ஒரு 5 நிமிஷம் 7 மணி அளவில் வந்த 5 நிமிஷம் இல்லை, பட்டண்டு வந்தது. பட்டண்டு ஒரு 45 வீடு சேதம். 45 வீடு சேதம். இப்போ கணக்கெடுப்படி 45 வீடு 47 இல்லையா, 47 வீடு சேதம். ஒரு கோயில் முற்றுமுழுதாக சேதம். இந்த கொலைவிலைக்கு கோயில் முற்றுமுழுதாக சேதம். சரி. என்னண்ணா இந்த காற்றுன்னு சொல்லி இப்போ இந்த மழை விட்டா அப்புறம் சும்மா மழை விட்டாவோட ஒரு சுழிக்காற்று, புயல்னு சொல்ல முடியாது, ஒரு சுழிக்காற்று, ஒரு மினி சூறாவளி, அந்த சுழற்சி ரொனால்டோ மாதிரி சுழற்சி ஒன்று வந்து தான் நிலத்தை சேதப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் இல்லை, 4-3 நிமிஷத்துக்குள்ள 47 வீடு சேதம். கோயில் முற்றாக சேதம். ஒரு படகு, ஒரு பிளாஸ்டிக் போட்டு உண்டு 40ஓட அப்படியே அது முட்டாக சேதமாக போயிட்டு. உடமையில மட்டும் தான் சேதம். ஆக்களெல்லாம் பிரச்சனை. ஆக்களுக்கு 3 பேருக்கு காயம். ஒரு ஆளுக்கு 7 தையல் போட்டுருக்கு. ஒரு ஆளுக்கு கண்ணில் சின்ன ஒரு பீஸு பறந்த மாதிரி இருக்குது. மற்றது ஒரு சின்ன பிள்ளைக்கு முதுகில் காயம். சரி, ஓகே அண்ணா. சரி, இங்கே இருந்த இதுவெல்லாம் பறந்து ஓகே ஓகே. அது வந்து ஸ்லாயரோட வந்து விழுந்துருக்கு. அவங்க விழுந்து எத்தனை வீடு இல்லைக்கா வந்திருக்கு? இது 30 வீடு பாதிப்பு. இது அந்த விடிய அந்த அடிச்சு அந்த ஒரு 7 மணிக்கு ஒரு காத்து வந்து அந்த காத்தோட நடந்து அந்த ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் இல்லை அந்த காத்துக்கு இவ்வளோ வந்துருக்கு சேதம். கோயிலில் சேதம். கோயிலும் சேதம். சீட்டு இல்லை. இது இந்த மாதா கோயில். மாதா கோயில் போய் எடுங்க. சரி ஓகே சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் சரிண்ணா, இங்கெல்லாம் உடைஞ்சிருக்கேனே சீட்டுகள். பார்ப்போம் இப்போ போயிட்டு. எத்தனை வீடுகள்? 6 சீட்டு. உங்களோட விடியாமா? 6 சீட்டு மேல் மாடி. உடஞ்சு மாத்திட்டோம். மழை வர போதுண்டு. ஓடு எல்லாம் அறகுறையெல்லாம் செய்து எல்லாம் மாத்திட்டோம். ஒரு ராக்கிட்ட இந்த அப்புறம் விலைக்கு வாங்கிட்டு செஞ்சு இவங்க வீடு இந்த வேப்ப மரம் அந்த இப்ப நீங்க நின்றுங்க அந்த மரம் பண்றாங்க. அவன் கடையில இருந்து வந்து இங்க விழுந்து அவ்வளோ தூரத்துக்கு முறிஞ்சு வந்து விழுந்து அந்த கிணத்துக்கு அந்த வீட்டுக்கு அந்த கிணத்துக்கு கடவுள் கறந்து வந்து இந்த சீட்டு எல்லாம் உள்ளுக்கு 4 வணக்கம். வாங்க. இந்த இது உள்ளுக்கு வீட்டுக்குள்ள இந்த ரூமுக்கு உள்ள இந்த ரூமுக்கு அம்மா வாங்க. இதெல்லாம் பறந்து அவங்க சீட்டு பூட்டாம விட்டுருக்காங்க. இல்ல பூட்டிதான் அந்த காத்துக்கு அவங்களோட சிலாம்பியோடய கிளப்பி சிலாயம் சேர்த்து கிளப்பி தான் அப்படியே வந்து எங்களோட வீட்டையெல்லாம் சிலாகையோடய விழுந்தது. சிலாகையோடய வந்து இது செஞ்சா சீட்டெல்லாம் நொறுங்கி தூள் தூளா பறந்து தான் எல்லாம் உடைஞ்சு இந்த இந்த ஃபுல்லா எல்லாம் இந்த அந்த எல்லையில இருந்து இந்த எல்லை வரைக்கும். இப்போ இது வந்து உங்களோட வீட்டு சீட்டுகள் இல்லை, அங்கேருந்து பறந்து அவங்களோட பறந்து வந்து எல்லாம் தூளாகி என்ன அந்த சீட்டுகளும் போயிட்டு பார்த்தோம்னா அந்த படங்கு போட்டு கடிக்கணும். பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த மாடி வீட்டில் போய் நிற்கிறோம். மாடி வீட்லேயும் வந்து பார்த்தோம்னா டேமேஜ் பண்ணி கீழே இருக்க அந்த அண்டர் சீட் அலுமினியம் பீச்சிங் அதுலேயும் டேமேஜ் பண்ணியிருக்கு. பார்த்தா இப்போ வந்துட்டு அந்த படங்களை போட்டு தான் கட்டி கொண்டு நிற்கிறோம். இந்த அவ்வளோ வரும் டேமேஜ் ஆகிருக்கு. பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த ஏரியா முழுக்க டேமேஜ் ஆகிருக்கு. இந்த சீட் இவங்களோட சீட் தானே? ஓகே இவங்க இந்த முன்னுக்கு இருந்த இந்த சீட் ஃபுல்லாக பறந்து இந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் போட்டிருக்காங்க. அந்த சீட்டு வந்துட்டு இந்த சிலாயிகள் மரங்களோட சேர்த்து புட்டிங்க ஒன்று வந்து எல்லா இடமும் பறந்துருக்காம். இந்த ஏரியா ஃபுல்லாக 30 வீட்டுக்கா. அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா மரங்கள் சிலாயிலாம் வந்து முறிஞ்சிருக்கு. இவ்வளோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சிலாயில் முறிஞ்சோன்னு தான் வந்து பறந்து வந்திருக்கு.
அவ்வளோ வரைய டேமேஜ் ஆகிருக்கு. வந்து பார்த்தோம்னா இங்கே தான் அந்த மரம் ஒன்று முறிஞ்சிருக்காமல. இப்போ அந்த இவங்க வீடுகளுக்குள்ளே போய்க்க வந்து பார்க்க தெரியுது எப்படி அந்த இடக்கு முடக்கான வீடுகளாக இருக்குன்னு சொல்லி. இங்கே அளவுக்கு அந்த மரங்கள் முடிஞ்சதையும் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் தான் இருக்குது. இங்கேயா அந்த மரம் முறிஞ்சுதானே ஐயா? அதான் வெட்டிட்டாங்க. இப்போ அந்த அறிஞர் அந்த வந்து பெரிய மரம் இந்த வளர்க்க இந்த பம்பு அந்த மரத்தில் அறிகிறாங்க அறிஞர். சரி இங்கே வந்து மரங்கள் ஓகே இங்கே தான் இந்த மரங்கள் கொஞ்சமாக வெட்டி கொண்டிருக்கிறாங்களாம். அது வந்து பார்த்தோம்னால் பக்கத்து வீட்டை இந்த வேப்ப மரம் முறிஞ்சு இந்த தென்னை மரத்துக்கு என்னை விழுத்து 2 மரம் முறிஞ்சு. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த நாவல் மரம் வேம்பு முறிஞ்சு இதை வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த முறிஞ்ச மரங்கள் எல்லாம் இப்போ டேமேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அதிக மரங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியுது. எல்லாம் முறிஞ்சு வெட்டின மரங்கள். அந்த இருக்கிற வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு அந்த வீடுலாம் வந்து குதஞ்சு வைக்கிறாச்சு. இதில் வந்து பார்த்தால் வேப்ப மரம் ஒன்று முறிஞ்ச வேப்ப மரம் ஒன்று வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மதிலெல்லாம் உடைச்சி பக்கத்து வீட்டு இருந்த இதே உடைச்சிருக்கு. பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா வயறு வலையெல்லாம் உடைச்சி இழுத்து கொண்டு போயிருக்கு. வேறு எங்கேயும் வந்து இந்த கூரையிலும் டேமேஜ் ஆகிருக்கு. அப்படியே எங்கே வந்து பார்த்தா இந்த நாவல்லாம் முறிஞ்சிருக்கு. மரம் தான் முறிஞ்சிஞ்சு விழுந்திருக்கேன் நான். அவங்களோட சீட்டு தான். ஓகே ஓகே இந்த சீட்டு வந்து பறந்துருக்கேன். கொப்புகள் போயிருக்கு. சீட்டு காற்று உள்ளுக்குமா? இந்த கோயில் கோயில் மாதா கோயில் கொலை வைக்கலாம். கொலை அதுக்கு தான் கணக்கு மாதா கோயில் மாதிரி இந்த ரோட்டு வளம் இந்த வீடு அந்த இதால் முரளி வீடு இதுக்குள்ள ஒரு 8-10 வீடு வருமே நம்மள